என்னடா இவ கிரிக்கெட் பேட்டை வச்சிட்டு இருக்காளே, இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம், என்ன சொல்ல வர? பார்க்கலாங்க என்ன சொல்ல வரேன்ட்டு. நம்ம எல்லாரும் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துருக்கோம் இல்லையா? மொத்தம் எத்தனை பேர் ஆடுவாங்க? 11 பேர் கரெக்டா? ஆப்போசிட் டீமில் 11 பேர். ஓகே. கிரவுண்டில் விளையாடுற கிரிக்கெட் யார்? எத்தனை பிளேயர் விளையாடுவாங்க? பேட் அடிக்கிறவங்க 2 பேர். ஆப்போசிட் சைடில் இந்த சைடு ஒருத்தர், அந்த சைடு ஒருத்தர் விளையாடுவாங்க. ஓகேவா? இப்போ கிரிக்கெட் விளையாடுறத பார்த்துருக்கோம். நம்ம தோனி சிக்ஸர் அடிக்கிற பார்ப்போம் இல்லைங்களா? அதை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப ரொம்ப டஃப்புங்க. ஏன்னா ஒருத்தரை ஆட்டத்தை அவுட் ஆக்கிறதுக்காக ஆப்போசிட் டீமில் இருக்கவங்க ரொம்ப 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 கஷ்டப்படுவாங்க. ஏன்னா சுற்றி எத்தனை பேர்? ஒருத்தர் அவுட் ஆக்கிறதுக்கு 11 பேர். அந்த 11 பேரையும் தாண்டி அந்த பாலு 6 அடிக்கணும். அவர் கஷ்டப்பட்டு மூவ் பண்ணி 6 அடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரிக்கெட் பார்க்க வருவாங்க இல்லைங்களா? ஆப்போசிட் டீம் இருப்பாங்க பாரு, அவங்க தோக்கணும்னு நினைப்பாங்க. எப்படியாவது இந்த டீம் தோக்கணும். லைக் வந்து நம்ம இந்தியா கூட ஆப்போசிட் டீமில் யார் விளையாடுறாங்களோ அவங்க நினச்சிக்கோங்க அப்படின்னு நினைப்பாங்க. இந்தியா தோக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம தோனி என்ன பண்ணுவார்? எல்லாத்தையும் போட்டு தவிடுபுடி ஆக்கி போயிட்டு 6 அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து எல்லா கஷ்டமும் வரதான் செய்யும். எல்லாருக்கும் வராமல் இருக்கவே இருக்காது. வீட்டுக்கு வீடு வாசப்படி தாங்க. தோனியை போல் நம்ம 6 அடிக்கணும். எப்படின்னா, இப்போ சினிமாவில் ஹீரோ எப்படி ஃபைட் சீன் பண்ணுறாரா? கஷ்டப்பட்டு ஃபைட் சீன்லாம் போட்டு நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. அது ஆக்சுவலி ஒரு ஹீரோ ஜெயிக்கிறதுக்காக வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஃபைட்டு போடணும், பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறது இல்லைனாலும் ஆடி ஆகணும், அப்படி தான் என்டர்டெயின் பண்ணுறாங்க. அது மாதிரி தான் நிறைய படம்லாம் நிறைய ஹிட் ஆகுது. தோனி எப்படி 6 அடிக்கிறாரு? ஆப்போசிட் டைமில் தோக்கணும் 11 பேர் சுற்றி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்போசிட் டீம்காரங்க இருப்பாங்க இல்லைங்களா? சுற்றி அந்த ஊர்க்காரங்க எல்லாம் வந்து நிற்பாங்க இல்லையா? சப்போஸ் பங்களாதேஷ் எடுத்துக்கலாம், நியூசிலாந்து எடுத்துக்கலாம். அவங்களாம் நமக்கு டீம் விளையாடுவாங்க. தோக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். மனசுக்குள்ளே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நினச்சிக்கிட்டே இருப்பாங்க தோனி தோக்கணும். ஆனால் தோனி இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். அவரோட டார்கெட் என்ன? 6 அடிப்போம். வாழ்க்கையில் நம்மளும் தோனி போல் 6 அடிப்போம். வாழ்க்கையில் எவன் என்ன வேணால் பேசிட்டு போட்டு குறைக்கிற நாய் குலைச்சிட்டு தான் இருக்கணும்ன்ட்டு நம்ம அதை கண்டுக்காமல் தோனியை போல் 6 அடிப்போங்க. எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் வரதாங்க செய்யும். பூமியிலேருந்து ஒரு செடி வளர்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது பார்த்தீங்கன்னா, அது மண்ணை கஷ்டப்பட்டு பொழந்துக்கிட்டு வெளில வந்து அதை ரீச் ஆகிட்டு ஆலமரம் போல் செழித்து வளர்கிறதுக்காக ரொம்ப இது பண்ணும். கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம் இல்லைங்க. மழை வரும், மழையிலும் தாக்கு பிடிக்கணும், வெயிலில் தாக்கு பிடிக்கணும், பனியில் தாக்கு பிடிக்கணும். எல்லாத்தையும் தாக்கு பிடிச்ச மட்டும் தான் அது ஆலமரமாக பெரிய ஆளாக முடியும். அதுபோல் லைஃப்பில் டாஸ்க்கு வந்துட்டு தான் இருக்கும். டெய்லி ஒரு டாஸ்க் வரதான் செய்யும், வராமல் இருக்காது. நம்ம டாஸ்க் கம்ப்ளீட்